சொத்து நகை எல்லாம் சேரணும்னா வீட்டு வாசல்ல வந்து நடுவில் வந்து கத்தாழை வச்சுடுங்க. ஒரு கத்தாழையோட ஃபுல் கத்தாழை சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்து சென்டர் அந்த வேரோட எடுத்து சென்டரில் வச்சுருங்க. 3 ஆணி வச்சுக்கோங்க வீட்டு வாசலில். ஒரு சைடில் வந்து வெட்டி வேர் வச்சுருங்க. இன்னொரு சைடில் வந்து அருகம்புல்லும் கொஞ்சம் வசம்பு ஒன்றே ஒரு வசம்பை சுட்டு அதை வந்து அருகம்புல்ல கட்டி ஒரு சைடில் வச்சுருங்க. ஸோ இது வைக்கும் போது உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பணம் வந்து எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிங்கன்னா திருப்பி வந்து அனாவசிய செலவுக்கு போகாது. பணம் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். வசதி உள்ளவங்க தங்க நகை வாங்கும் போது ஒரு லாக்கெட் வாங்குங்க. அதுக்கு நாங்கள் ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகை கொடுக்குறோம். அந்த மூலிகை அந்த லாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து நகைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பண வரவுக்கு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை வந்து நாங்கள் கொடுத்தோன்னா அது மஞ்சள் குங்குமம் அப்படி வச்சுட்டு சுவாமி பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றிட்டு டெய்லி வந்து சுவாமி கும்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த மூலிகை வந்து பண வரவை கொடுக்குது. நாங்களும் ட்ரை பண்ணோம், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இது ஒரே நாளில் வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது முடியாது. எப்படியும் ஒரு 21 days to 48 daysக்குள்ளே இந்த விஷயம் நடக்கும். அது வந்து மின்னல் வேகத்தில் கடனும் கூட அடைஞ்சிடும். அது பண வரவுக்குரிய மூலிகை. கடன் எதுவும் இருந்துச்சுன்னா கடனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இந்த மூலிகை வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த மூலிகையை வந்து கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை பூஜை ரூம்லேயோ வச்சு நீங்கள் டெய்லி விளக்கேற்றிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் இதில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது பூஜை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கொடுப்போம். அந்த மூலிகையை பூஜை பண்ணி தான் கொடுப்போம். ஆனாலும் நீங்கள் உங்களோட கையில் வச்சு மஞ்சள் துணியில் கொஞ்சம் கட்டிட்டு அதை வந்து விளக்கேற்றி வச்சுட்டே இருந்தீங்கன்னா இது வந்து எல்லா மதத்தினரும் விளக்கேற்ற முடியுமா, கேண்டில் ஏற்ற முடியுமா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மதத்தினரும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். சும்மா நீங்கள் எங்கே உங்களுக்கு விருப்பமான தெய்வம் ஒரு ஒளியை பார்த்துட்டு நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் சுவாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மனசார வேண்டிங்கன்னா கட்டாயம் அந்த மூலிகை வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம், நிறைய பேர் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பணத்தினால கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். கரெக்டாக வந்து இது வந்து சுக்கிரஹோரையில் ஃப்ரைடே அப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 48 daysல அது வந்து அந்த 48 daysலேயும் 1 by 1 உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், ரொம்ப நாளாக பணம் வராமல் இருந்துச்சு மேடம், எனக்கு வந்து போஸ்டிங் எல்லாம் கொடுத்துட்டு என்னோடய அக்கௌண்ட்லேயே பணமே வராமல் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கிடச்சிருச்சு, இப்போது மொத்தமாகவே கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அப்புறம் எங்களுக்குமே சில விஷயங்கள் நடந்தது. மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களும் நல்ல பெனிஃபிட் ஆனாங்க. கடன் பிரச்சனை முக்கியமாக தீர்ந்தது. அவங்களுக்கு ஏதோ ஒரு 40 lakhs அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து தீர்த்துட்டாங்க. அதனால் இது மக்களுக்கு வந்து கட்டாயம் இந்த மூலிகை வந்து யூஸ் ஆகும். பணத்தினால கஷ்டப்படுறவங்க, மனசளவில் பாதிக்கப்பட்டு தவறான முடிவுக்கு போகிறாங்க கடன் பிரச்சனைனால. ஸோ அந்த மாதிரி யாருமே வந்து ஒரு நம்பிக்கையோடு இருங்க. தவறான முடிவுக்கு எதுக்கும் போகாதீங்க. கட்டாயம் வந்து ஒரு காலம் இந்த டைமில் நமக்கு சரியாக இல்லட்டா கூட அடுத்த கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அடுத்த விஷயங்கள் கொஞ்சம் காலத்தில் நமக்கு நடக்க ஆரம்பிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க அந்த மூலிகை வச்சுருந்தீங்கன்னா. ஸோ ஏதாவது ரூபத்தில் எப்படியோ யாருக்கோ ஒரு விழா வந்து கிடைக்கணும் இல்லையா? அது கடவுள் வந்து யார் மூலியமாவது கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த மாதிரி சேர்க்கும் போது அதை நீங்கள் பார்த்து வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே அதுலேருந்து ஒரு விடிவு கிடைக்கும்.